Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா as told நம்ம நியூ சீரிஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் இது ஓகே. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் கிளாஸ் லெவலில் உள்ள சாப்டர் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீட் கெமிஸ்ட்ரி இன் தமிழ். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஹைட்ரோகார்பன்ஸோட இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் ஆல்கேன்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த சாப்டருக்குள்ளே போகலாம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். ஸோ இதில் இந்த நேமில் இருந்து ஆஸ் ஃப்ரம் த நேம் வி கேன் ஐடென்டிஃபை hydrocarbons. So hydrocarbon என்னன்னா compounds formed by hydrogen and carbon. Compounds formed by hydrogen and carbon தான் நம்ம hydrocarbon சொல்லுவோம் ஓகே. So hydrocarbon is a compound formed by hydrogen and carbon. And then next இது ஹைட்ரோகார்பன்ஸில் வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகே. ஸோ டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இது இருக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்கேன் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆல்கீன் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஆல்கைன் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் ரீசன் வந்து இதில் சிங்கிள் பாண்ட், அதாவது நோ மல்டிபிள் பாண்ட் இருக்கும் ஓகே. ஸோ சிங்கிள் பாண்ட் இஸ் ப்ரெசன்ட், மல்டிபிள் பாண்ட் இருக்காது. பிகாஸ் இதில் நோ மல்டிபிள் bond okay, no multiple bond இருக்கிறதுனால we will be calling this as saturated hydrocarbon. and இதை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னா unsaturated னு கால் பண்ணுவோம். because the reason is multiple bond is present okay. multiple bond வந்து இதில் இருக்கும் okay. multiple bond is present. and then next multiple bond presentனா இதில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஆல்கீன் பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் இருக்கும், ஆல்கைன் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அண்ட் ஆல்கேன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இட் இஸ் ரெப்ரசென்டட் பை CnH2n+2. அண்ட் ஆல்கீன் பொறுத்த வரைக்கும் CnH2n அண்ட் ஆல்கைன் பொறுத்த வரைக்கும் CnH2n-2. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா அண்ட் தி இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஹைட்ரோகார்பன்ஸ் ஓகே. யா and then next நம்ம இதில் ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் பார்க்க போகிறோம், தட் இஸ் ஆல்கேன் ஓகே. ஸோ ஆல்கேன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் அ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அண்ட் உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கும். இந்த சிங்கிள் பாண்ட் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் அதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2n+2 ஓகே. H2n+2 n எதில் இருந்துன்னா n is from 1லேருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு இட் இஸ் கோயிங் ஆன் ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெம்பர்னால் n = 1 போடுங்க. அப்போது C1H2 × 1+2 அதாவது CH2+2 which is CH4. So first member of alkane is known as methane and it is represented by CH4 okay. So methane வரும். and அதே மாதிரி செகண்ட் மெம்பர் பார்த்தீங்கன்னா n = 2. ஸோ n = 2னா C2H2 × 2+2 அதாவது CH2 × 2 is 4, 4 + 2 is 6. So C2H6 or the second member is known as ethane okay. So methane. Next n = 3 னா உங்களுக்கு என்ன வரும்? n = 3 னா C3H2 × 3+2 which is C3H2 3s are 6 + 2 is 8. So third member is known as propane okay. So propane இதே மாதிரி வரும். and n = 4 னா உங்களுக்கு it is C4H2 × 4+2 which is C4H8+2 C4H10 okay. So this is known as butane and n = 5 na you will be getting C5H2 × 5+2 which is C5H12 அப்படினா உங்களுக்கு என்ன வரும்னா the fifth member is known as pentane okay. So methane, ethane, propane, butane, pentane இதே மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். hexane, septane, octane like that okay. It is moving on okay. and then next பார்க்க போகிறது நம்ம preparation okay. So how to prepare the alkenes preparation பொறுத்த வரைக்கும் you will be having more methods இருக்கும் and அதோட explanation with equation பார்க்க போகிறோம். So first method வந்து எப்படி prepare பண்ணலாம்னா from alkenes and alkynes okay. So alkenesல இருந்தும் alkynesல இருந்தும் எப்படி prepare பண்ணலாம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் மெத்தட் வந்து என்னென்னா ஹைட்ரஜனேஷன் மெத்தட் ஓகே. ஸோ கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். ஹைட்ரோஜனேஷன் பண்ணணும். ஹைட்ரோஜனேஷன்னா hydrogen is added. So hydrogenation na you have to add hydrogen and idhula catalyst ungalku enna varumna. So catalyst is nickel platinum and palladium. Temperature ungalku evlo irukuna it is just 300 degrees Celsius okay. So alkene eppadi alkane ah maathradhu and alkyne eppadi okay. So first alkene paakalam. alkene பொறுத்தவரை நம்ம ஒரு ஈத்தேன் எடுக்கலாம் okay. So how to convert ethene to ethane okay. So ethene எப்படி ஈத்தேனா மாத்துறது. So ethene ஃபார்முலா என்னது? it is CnH2n. இங்க வந்து it is CnH2n+2
அப்படி பார்த்தா ஈத்தீனுக்கு it has number of carbons is 2. So ஈத்தீனோட formula is CnH4 C2H4 and இங்கே வந்து உங்களுக்கு C2H6 இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம எப்படி ஈத்தீனை எழுதலாம்னா you have to put double bond since it is an ethene double bond போட்டுட்டு and இது just you have to balance. So CH2 CH2 this is C2H4 உங்களுக்கு வந்துருச்சு and கார்பனோட வேலன்சி 4 ஆல்ரெடி இங்கே 2 பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு and 2 ஹைட்ரஜன். ஸோ இதுக்கும் வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு ஸோ இங்கே கார்பனோட வேலன்சி 4 இருக்கிறதுல இங்கே 1 2 and 3 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஆஸ் டோல்ட் நெக்ஸ்ட் நம்மளோட கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜனேஷன்னா யூ ஹேவ் டு ஆட் ஹைட்ரஜன் and catalyst nickel platinum and palladium. Okay, so nickel platinum palladium catalyst add panna what will be getting is the ethane. The bond வந்து the double bond is converted into single bond and hydrogen வந்து each side bond break ஆகுது and hydrogen is added to each side. So CH3 உங்களுக்கு வந்துருச்சு. Okay, so CH3 came and this is the way to convert an alkene to alkane. இது எப்படி நான் உங்களுக்கு எழுதுனேங்கிறது you would have confused. அதுக்கு ரீசன் சொல்லுங்க பாருங்க. ஸோ CH2 கார்பனோட வேலன்சி வந்து நம்மளுக்கு 4. ஸோ கார்பனை சுற்றி உங்களுக்கு 4 இது இருக்கணும். அப்படி பார்த்தா கார்பனை சுற்றி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே டபுள் பாண்ட் CH2. ஸோ பாருங்கள் 1 2 3 4 அதனால தான் நான் இப்படி எழுதுனேன். ஸோ சிமிலர்லி இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான் இருக்கும். அண்ட் ஒய் நான் CH3 எழுதுனா இட் இஸ் ஈத்தேன். ஸோ கார்பனை சுற்றி ஆல்ரெடி as told you should have 4 valency இருக்கணும். valency is 4. so carbon ஒரு ஹைட்ரஜன் and இங்க ஒரு CH3. so பாருங்க 1 2 3 4 இருக்கு. so this is also satisfied. so this is the way to write the compounds of hydrocarbons. Okay, next how an alkyne can be converted into an alkane. so alkyne எப்படி கன்வெர்ட் பண்ணனும் அதுக்கு நம்ம எடுக்க போறது ethine. so ethine எப்படி ethene மாத்த போறோம். okay, I'm sorry, ethine எப்படி ethane மாத்த போறோம். ethine should be converted into ethane. okay, so as told alkane க்கு நமக்கு CnH2n -2 and இதுக்கு CnH2n + 2 and இது ethine n equal to 2. so 2 போட்டோம்னா என்ன வரும் நமக்கு C2H24 so C2H2 இங்கே வரும் and நமக்கு as told இங்க C2H6 வரும். so C2H2 எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் CH எழுதிக்கோங்க and alkaneனாலே ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கோங்க and ட்ரிபிள் பாண்ட் போட்டாச்சுங்க பாருங்க C2H2 இருக்குது and ஹைட்ரஜன் ஒரு கார்பனை சுற்றி 4 எண்ணம் இருக்குங்க 3 இங்கே 1 இருக்குது. ஸோ திஸ் இஸ் satisfied. okay, and then இதை நம்ம ஹைட்ரஜனேஷன் பண்ணுதோம் with the catalyst nickel platinum and nickel palladium and platinum வச்சு பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஸோ bond is breaking இதுக்கு it is a 2-step process. ஒரு bond break ஆகும். ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஈத்தீன் வரும். ஸோ ஈத்தீன் இஸ் கெட்டிங். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஈத்தீனை எப்படி ஈத்தேனாக மாற்றுறதுன்னு. அகெயின் த சேம் ப்ராசஸ் ஹைட்ரஜன் நிக்கல் பிளாட்டினம் அண்ட் பலேடியம் வச்சு யூ ஷுட் கன்வெர்ட் தட் பாண்ட் ஷுட் பிரேக் அண்ட் ஹைட்ரஜன் ஈச் சைடு ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு இட் இஸ் கன்வெர்டட் இன்டு CH3 which is nothing but ethane. so this is the process for converting alkane into an alkane. so first method உங்களுக்கு வந்தாச்சு. ஓகே யா and then இந்த ப்ராசஸில் வேறு ஒரு நோட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நோட்ஸ் ஆர் தேர். அந்த நோட்ஸ் என்னங்களாம் பாருங்கள். ஹைட்ரஜனேஷன் டேக்கிங் பிளேஸ் பண்ணையில் உங்களுக்கு நிக்கலில் டெம்பரேச்சர் 300 டிகிரி செல்சியஸ் நடந்தால் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேம் பேர் என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் சபேஷியஸ் சென்டர்சன் ரியாக்ஷன். ஸோ இந்த நேம் பார்த்துக்கோங்க. ஓகே யா and then next வந்து reactivity பொறுத்த வரைக்கும் alkenes விட alkanes are less reactive. so alkenes are less reactive than alkynes, okay, due to the steric hindrance. so this is the notes in the preparation. and then next வந்து what we are going to see is the next preparation method is from alkyl halides. okay, so alkyl halides na enna alkyl group oda ஒரு halogen attach ஆயிருக்கு. so alkyl group நம்ம இங்க R னு எடுத்து halogen X னு எடுத்துறோம். X னா என்னது? X is nothing but fluorine, chlorine, bromine, iodine. so இங்க alkyl group na it can be CH3 இருக்கலாம் or else CH3 CH2 இருக்கலாம் or else CH3 CH2 CH2 இருக்கலாம். so anything can be the alkyl group. okay, so from alkyl halides la நம்ம எப்படி prepare பண்ண போறோம்ங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். that is the second method of preparation of alkenes from alkyl halides. so alkyl halides பொறுத்த வரைக்கும் first என்ன எடுக்கணும்னா RX. so RX the alkyl halide. okay,
and all இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை ஹைட்ரஜனேஷன் பண்ண மாதிரி இதை நீங்கள் யூ ஷுட் யூஸ் அண்ட் reduction process. So this is reduction process. So this can be asked as an 1 mark question. So this can be an MCQ question. Okay. So reduction பொறுத்த வரைக்கும் we have to reducing agent or reducing agent, any one reducing agent எடுக்கணும். So reducing agent எடுத்தா hydrogen வச்சு reduce பண்ணணும். So hydrogen வச்சு எடுக்கும்போது bond வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பக்கம் hydrogen and இங்கே ஒரு இது hydrogen ஆயிடும். So it will get converted into RH plus HX. So RH plus HX. Okay. So in the RH தான் உங்களுக்கு it can be an alkane. Okay, for example R வந்து உங்களுக்கு CH3 இருந்தா CH3H என்னது CH3H is CH4. So R வந்து உங்களுக்கு CH3CH2 இருந்தா it is CH3CH3 ethane. So இத மாதிரி உங்களுக்கு இருக்கும். So R can be anything. R is variable. And HX it is depending on the halogen. Fluorine இருந்தா hydrogen fluoride, chlorine இருந்தா HCl, or else bromine இருந்தா HBr, and iodine இருந்தா hydrogen iodide. Okay, so இந்த reducing agent என்னது? So இந்த reducing agent என்னங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். So reducing agent can be lithium aluminum hydride, sodium borohydride and zinc bar HCl. So இது எல்லாமே இந்த ப்ராசஸ்க்கு it is acting as an reducing agent. Okay, so this is the preparation of alkane from alkyl halides. Next நம்ம பார்க்க போகிறது third process. So third process is nothing but it is the Clementine reduction. Okay, so Clementine reduction பொறுத்த வரைக்கும் what you have to do is carbonyl group, ஒரு carbonyl group is converted into an alkane. Okay, so carbonyl group வந்து ஒரு alkane நம்ம மாற்ற வரோம். carbonyl groupனால என்னன்னா it is C double bond O. Okay, so C double bond O and carbonyl group C double bond O எடுத்துக்கிட்டு ரெண்டு alkyl group எடுத்தோம்னா so carbonyl group இது and it is carbonyl groupல as we know alkyl group attach ஆயிருக்கும். so R dash ரெண்டு alkyl group இருக்கு. இதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். Clementine reduction ஓட ஏஜென்ட் என்னன்னா zinc mercury HCl. okay, zinc and mercury in the presence of HCl. so zinc and mercury in the presence of HCl. so உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த double bond வந்து it is converted to single bond and oxygen க்கு பதிலா you have to put hydrogen. Okay, so this is the Clementine reduction. இத பொறுத்த வரைக்கும் carbonyl group is converted into alkane and what is the action, the agent என்னங்கிறத பார்த்துக்கோங்க. Okay, and the next fourth one is Wolfkrishna reduction. So இதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. it will be not in NCERT because reason is இதெல்லாம் நீங்க 12th standardல படிக்கிறது. Okay, so as we know நம்மளுக்கு NEET பொறுத்த வரைக்கும் class 11 12 ரெண்டுமே கம்பைன் பண்ணி கேட்பாங்க. so you have to study maximum possible reactions and equations from both the classes. Okay, and then இதுலயும் அதே தான் carbonyl group வந்து we are converting into alkane, but ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா reactant, அதாவது இந்த agent வந்து reacting agent வந்து உங்களுக்கு it is NH2. okay, so NH2 is the agent. அப்படி பார்த்தா same process R dash C double bond O is converted into R dash and CH2. so the agent is NH2. that's it. okay, so this is the Wolfkrishna reduction. This is the fourth process or the method. Okay, and the next வந்து reduction of acid, alcohol and carbonyl compound நம்ம பண்ணிக்கலாம். so first reduction of first acid பார்க்கலாம். okay, so first process வந்து எப்படி acid reduce பண்ணணும். okay, and இதில் வந்து reducing agent என்ன யூஸ் பண்ணுவோம்னா it is common. so we are using a strong reducing agent is used. the strong reducing agent is red phosphorus and hydrogen iodide. so red phosphorus and hydrogen iodide is the strong reducing agent over here. அப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆசிட்னா என்னது? ஆசிட் குரூப் இஸ் COOH group. so ஒரு alkyl group and acid group COOH is getting converted into in the presence of red phosphorus and hydrogen iodide heat பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா we will be getting RCH3. okay, so RCH3 is we are getting. and then next first வந்து acid. next நம்ம பார்க்க போறது it is alcohol. okay, ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால்னால் உங்களுக்கு குரூப்பை மட்டும் மாற்றினா போகிறோம். ஸோ ஆல்கஹால்னால் என்னது? RCOH பதிலாக ஜஸ்ட் OH எழுதுங்க. ஸோ ROH இஸ் த ஆல்கஹாலிக் குரூப். அண்ட் சிமிலர்லி சேம் ப்ராசஸ் ரெட் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் அயோடைடு வச்சு நீங்கள் ஹீட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் RCH3. ஸோ ஆல்கஹாலுக்கு OH. ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஒன். அண்ட் தென் தேர்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹாலுக்கு அடுத்து கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். திஸ் இஸ் தி
ஃபைனல் ஒன். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்டிஹைடும் இருக்குது, கீட்டோனும் இருக்குது. ஓகே, ஸோ third process is about the carbonyl compound. So carbonyl compound le ungalku you will be having two things, that is the aldehyde and ketone. Okay, so aldehyde um irukum, ketone um irukum. So aldehyde portha varaikum it is CHO, but ketone is C double bond O. Okay, so similarly same thing, same process is happening over here. Or CHO, it is treated with red phosphorus and hydrogen iodide and heat panna what will be getting is RCH3. Okay, so next ketone பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு R, C double bond O, R, and similarly same process you are treating with red phosphorus, hydrogen iodide and heat panna you will be getting that RCH3. So this is the process for converting the acid alcohol carbonyl compounds to alkane. Okay, and then sixth reaction is from alkyl halide. So இதுக்கும் உங்களுக்கு 3 sub reactions இருக்கு. Okay, alkyl halide ல இருந்து எப்படி இது பண்ணணும். So first வந்து alkyl halide காமனா ஒரு இது பண்ணோம், and இந்த alkyl halide we are using அங்க வந்து நம்ம lithium aluminum borate sodium borohydride யூஸ் பண்ணோம், பட் இங்கே வந்து நம்மளுக்கு reacting agent அது ஒரு மெட்டல் யூஸ் பண்ண போறோம். So மெட்டல் சோடியம் மெட்டலையும் நம்ம சோடியம் with dry ether யூஸ் பண்ண போறோம். So இதுல உங்களுக்கு different இது இருக்கு. First வந்து it is Woods reaction. Okay, so what is Woods reaction? Woods reaction பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதுவோம்னா you are taking same alkyl halide. Okay, so same alkyl halide நீங்க எடுப்பீங்க. For example RX எடுத்தீங்கன்னா you will be taking here also RX தான் எடுப்பீங்க, and உங்களுக்கு சோடியம் மெட்டல் இருக்கும். So சோடியம் மெட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா சோடியம் halide உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். So உங்களோட சோடியம் halide. Okay, so இங்க RX க்கு பதிலா X, wait a second, yeah, சோடியம் மெட்டல் எடுக்கீங்க and உங்களுக்கு RX சேம் தான் எடுக்கணும், and இங்கே உங்களுக்கு NaX2 NaX ரிமூவ் ஆயிரும். ஸோ இங்கே 2 சோடியம் இருக்கு, and உங்களோட ஆல்கேன் இட் இஸ் ஜாயினிங். ஸோ RR ப்ளஸ் 2 NaX. இங்கே Rனா என்ன, இட் இஸ் தி ஆல்கைல் குரூப். ஸோ ஆல்கைல் குரூப் என்னனாலும் இருக்கலாம். இட் கேன் பி CH3 CH3 CH2 எதனாலும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி காமன் ரியாக்ஷன். இதுக்கு we are using the same alkyl halides நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் Woods reaction. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Fittig reaction. Okay, Fittig reaction. So Fittig reaction பொறுத்த வரைக்கும் we are using aryl halide. So aryl halideனா benzene ringoட கனெக்ட் பண்ணியிருக்கிற halide. So aryl halides, same aryl halides யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ aryl halides பொறுத்த வரைக்கும் ஒரு benzene ring ட்ரா பண்ணிக்கோங்க, and அதில் ஒரு ஹாலஜன் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு 2 சோடியம் சேம் ப்ராசஸில் எடுத்துக்கோங்க, அண்ட் இங்கேயும் உங்களுக்கு சேம் பென்சீன் ரிங் இஸ் ஓவர் ஹியர் and X. ஸோ இந்த இதுக்கு we are taking dry ether தான் எடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு what you are thinking is the NaX will be getting removed. ஸோ 2 NaX, அது போக உங்களுக்கு what is there, diphenyl compound. Okay, so this is the process of Fittig reaction. Okay, and third ஒரு ப்ராசஸும் உங்களுக்கு இருக்குது, that is Woods Fittig reaction. Okay, so Woods Fittig reaction பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Woods reactionனா என்னன்னு தெரியும், Fittig reactionனா என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணால் you will be getting your Woods Fittig reaction. Okay, so Woods Fittig reaction. So Woods பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு alkyl halides இருக்கும், and Fittig பொறுத்த வரைக்கும் aryl. ஸோ 2 halides, alkyl halides plus aryl halides, different thing நம்ம கம்பைன் பண்ணுற போகிறோம். Okay, so alkyl halide பொறுத்த வரைக்கும் just take it as RX, and you will be having 2 sodium, and aryl பொறுத்த வரைக்கும் ஒரு benzene ring இருக்கும், and அதில் உங்களுக்கு ஒரு halogen இருக்கும். So இந்த 2 NaX as we know it will be getting removed, benzene ring. Okay, so 2 NaX plus just இதை join பண்ணிக்கோங்க. So R is joined with this benzene ring. Wait. Okay, so this is the Woods Fittig reaction. Sixth method of preparation of alkane is over. Yeah, next we are going to see about the seventh most important reaction, that is the Frankland reaction. Okay, so Frankland reaction, this is a naming reaction, the name of the scientist. Okay, so adum Woods reaction, Fittig reaction, Woods Fittig ellame it is the naming reaction, Clementine Wolfkrishna. So the naming reaction you have to learn, that is more important. So idu porutha varaikum this is also alkyl halide is treated with edana zinc oda treat பண்ணுவீங்க. So alkyl halide is treated with zinc, and
நம்மளுக்கு என்னது கிடைக்கும்னா நம்மளோட ஃப்ராங்க்லேண்ட் ரீஏஜென்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்கைல் ஹாலைடை நம்ம ஜிங்கோட ட்ரீட் பண்ணி நம்மளோட ஃப்ராங்க்லேண்ட் ரீஏஜென்ட் எடுத்து அதோட திருப்பி ஆல்கைல் ஹாலைடை ட்ரீட் பண்ணி நம்ம ஆல்கைன் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராங்க்லேண்ட் ரீஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணது பார்க்கலாம். ஸோ ஃப்ராங்க்லேண்ட் ரீஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 moles ஆஃப் ஆல்கைல் ஹாலைட் எடுத்துக்கோங்க. அண்ட் யூ ஷுட் ட்ரீட் இட் வித் ஜிங்கோட ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா RZnR ப்ளஸ் 2 moles of zinc எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 moles of zinc எடுத்தோன்னா யூ வில் பி கெட் 2 moles of zinc எடுத்துட்டா ஸோ Zn(X2) உங்களுக்கு X2 வெளியில் போயிடும். ஸோ இந்த ரியேஜென்ட் பேர் தான் உங்களோட ஃப்ராங்க்லேண்ட் ரியேஜென்ட். ஓகே, ஸோ ஃப்ராங்க்லேண்ட் ரியேஜென்ட் உங்களோட ஃப்ராங்க்லேண்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் செகண்ட் ப்ராசஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ செகண்ட் ப்ராசஸ் எப்படி இந்த ஃப்ராங்க்லேண்ட் ரியேஜென்ட்டை ஆல்கேனாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்னென்னா ஜஸ்ட் ஃப்ராங்க்லேண்ட் ரியேஜென்ட் எடுத்துக்கோங்க. சேம் 2 moles of alkyl halide. ஓகே, ஸோ same 2 moles of alkyl halide எடுத்துக்கிட்டிங்கன்னா what you will be getting is just இந்த ஜிங்கையும் இந்த zinc இருக்கு. ஸோ RZnR. ஓகே, ஸோ you will be getting an alkane over here. இந்த R is joined. Okay, so this is an alkane. So an alkane is coming. And next in the Franklin reaction பொறுத்த வரைக்கும் it is suitable both symmetrical and unsymmetrical. Okay, so symmetrical தான் என்னங்கிறத சொல்லுதேன். Symmetrical and unsymmetrical alkanes. Okay, symmetrical and unsymmetrical alkanes it is suitable. Okay, yeah. And then symmetrical alkanes na enna, for example CH3 இதுக்கு ரெண்டு சைடையும் டிவைட் பண்ணா ஈக்குவலா தான் இருக்கு. So this is symmetrical. And unsymmetrical பொறுத்த வரைக்கும் CH3 CH2 so இத நம்ம டிவைட் பண்ண முடியாது. So this is unsymmetrical alkanes. Okay, so that's it. And then eighth method is Corey-House mechanism. Okay, so this is a Corey-House synthesis reaction. Corey-House synthesis reaction. Yeah. So Corey-House synthesis reaction use பண்றதுக்கு முன்னாடி we have to prepare the reagent. And the reagent Corey-House reaction use பண்ற reagent பாரு, it is Gilman's reagent. Okay, so Gilman's reagent should be prepared. And Gilman's reagent எப்படி prepare பண்ணா, just alkyl halide should be added with lithium metal. So lithium metal ஓட add பண்ணா same process, that is lithium வந்து இங்க போகும் and lithium halide உங்களுக்கு வெளிய வந்துரும். So RLi plus LiX will come over here. And then next என்ன இந்த RLi இந்த lithium இருக்குல அந்த alkyl group ஓட, so அந்த lithium you should treat with copper halide. So CuX ஓட treat பண்ணி you will be getting R2CuLi plus lithium halide. So இந்த R2CuLi தான் it is your Gilman's reagent. Okay, so இந்த Gilman's reagent prepare பண்ணி இதுல இருந்து எப்படி நம்ம alkane எடுக்க போறோம். So Gilman's reagent நமக்கு கிடைச்சிருச்சு. And இந்த Gilman's reagent again you have to treat it with Gilman's reagent you have to treat it with the alkyl halide. Okay, so Gilman's plus alkyl halide you have to do. So Gilman's reagent என்னது, it is R2CuLi plus 2 moles of RX. So இது treat பண்ணையில நம்மளுக்கு என்ன ஆகும்னா R2CuLi, so RX க்கு another alkyl group எடுத்தா it is R-X. So nothing will happen, you will be getting the alkyne group. Okay, so alkyne group. And then இந்த இதோட நேம் என்னன்னா it is dialkane. Gilman's reagent ஓட நேம் என்னன்னு கேட்டா it is dialkane lithium cuprate. Dialkane lithium cuprate. Okay, so dialkane lithium cuprate. And in the reaction it is suitable for both symmetrical and unsymmetrical alkanes. Okay, so this is the methods of preparation of alkanes. Okay, so hope இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.